அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது என்று கூட சொல்லலாம். நான் ஏன் இதற்கு சொல்கிறேன் என்றால், இந்த தவறான புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் ஒன்றியம் செரியலூர் இனாம் ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் முகமது ஜியாவுதீன். ஆக்சுவலி சென்னையில் ஏன் இந்த ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் செய்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க, கடந்த 2020 ஜனவரியில் தொடங்கப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவருடைய பொறுப்பு தற்பொழுது 2025 ஜனவரி 5ஆம் தேதியோட முடிஞ்சிருச்சு. ஆனால் தமிழக அரசு ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கான ஊராட்சி பிரதிநிதிகளுக்கான அந்த பொறுப்புக்கு எந்தவித தேர்தலை நடத்துவதற்கான எந்த முன் அறிவிப்பும் இல்லை. ஆனால் இந்த தேர்தல் நடத்தாமல் இருக்கிறதுனால ஊராட்சி மன்ற தலைவர்கள் மட்டுமல்ல, ஊராட்சி இருக்கக்கூடிய மக்கள் அவ்வளோ பாதிக்கப்படுறாங்க. ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் ஊராட்சி மன்றத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றியத்தில் 40-48 பஞ்சாயத்துகள் வருது. ஆனால் அந்த ஊராட்சி மன்ற மக்கள் பிடிஓவை போய் சந்திக்க வேண்டியிருக்கு. ஒரு ஊராட்சி கிராமத்துக்கும் அந்த ஒன்றிய அலுவலகத்துக்கும் கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. சாதாரணமாக ஒரு புதிதாக திருமணமாகி அந்த கிராமத்துக்கு வரக்கூடிய பெண்கள் அந்த அட்ரஸை மாத்துறது கூட, முகவரியை மாத்துறது கூட ஊராட்சி மன்ற தலைவருடைய கையெழுத்து தேவைப்படுது. அதே போல பிடிஓடைய கையெழுத்து தேவைப்படுது. ஆனால் 50 கிலோமீட்டர் சென்று அந்த பிடிஓவை சந்திச்சு அந்த கையெழுத்து வாங்கிக்க ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. அதே போல ஒரு தண்ணி பிரச்சனை இருந்தால் கூட பிடிஓவும் சோனலையும் போய் பார்க்க வேண்டியிருக்கு. அதே போல தெருவிளக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் பிடிஓ போய் சந்திக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். 48 பஞ்சாயத்துக்கு ஒரு தலைவர் இருந்தா எப்படி அதை சந்திக்க முடியும்? ஒரு பிடிஓ இத்தனை ஊராட்சி மன்றங்களை எப்படி கண்காணிக்க முடியும்? அதனால தான் நாங்கள் தன்னாட்சி, அறப்போர் இயக்கம், வாய்ஸ் ஆஃப் பீப்புள், இந்த மக்கள்லாம் இந்த அமைப்புகள் சேர்ந்து இன்னைக்கு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை சென்னையில் செஞ்சுருக்கோம். இந்த ஆர்ப்பாட்டம் மூலியமா நாங்கள் சொல்ற கோரிக்கை, தமிழக அரசுக்கு உடனே உள்ளாட்சி பிரதிநிதிக்கான தேர்தலை நடத்த வேண்டும் என்று ஊராட்சி மன்ற தலைவர்கள் என்ற முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் என்ற அடிப்படையில் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றேன். இன்னைக்கு தன்னாட்சி அமைப்பு, அறப்போர் இயக்கம் போன்ற பல்வேறு அமைப்புகளை வச்சு தமிழ்நாடு முழுக்க இருந்து பல்வேறு அமைப்புகளை, இயக்கங்களை ஒருங்கிணைச்சு இன்னைக்கு ராஜரத்னம் ஸ்டேடியம் சென்னையில ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று இருக்கு. எதுக்குன்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 28 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சிகள்ல தேர்தல் நடத்தாம இருக்கு, உள்ளாட்சி அமைப்புகளை தேர்தல் நடத்தாம இருக்கு அப்படின்றத கண்டிச்சு உடனடியா தேர்தல் நடத்தணும் அப்படின்றதுல ஒரு மையமா வச்சு இன்னைக்கு இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்தாததுனால என்ன நடந்துட்டு இருக்கு, என்னென்ன பிரச்சனை எதிர்கொள்றோம் அப்படின்றத மையம். அரசு அதிகாரிகளே மக்கள் பிரதிநிதிகள் செய்ய வேண்டிய பணியை செய்யக்கூடிய சூழ்நிலை நடந்துட்டு இருக்கு. அதனால மக்கள் நேரடியா மக்கள் பிரதிநிதி மூலியமா இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாம ஒரு முறையும் கொண்டு போய் அரசு அதிகாரிகள்கிட்ட மனு கொடுத்து இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு கொடுக்கறதுல எந்த ஒரு தீர்வும் எட்டாம மறுபடியும் குடிநீர் பிரச்சனை, குப்பை பிரச்சனைன்னு ஒரு பக்கம் கிளம்பிடுது. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே பல்வேறு பகுதிகளில் கழிவு பிரச்சனை, மாசு பிரச்சனை, இந்த மாதிரி வெவ்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்ட பொழுது மக்கள் பிரதிநிதிகளா இருந்தப்ப அதற்கு தீர்மானம் போட்டு கொடுக்காம, ஒப்புதல் கொடுக்காம அதை தவிர்த்து வந்த சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், அந்த தனி செயலாளர் அவர்கள் மக்கள் பிரதிநிதி இல்லாத காரணத்தினால மக்கள் தவிர்த்துட்டு வந்த அந்த பிரச்சனைக்கு ஒப்புதல் கொடுத்து அது போன்ற மாசை ஏற்படுத்தக்கூடிய, மக்கள் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டு வர்றாங்க. இது போன்ற ஒரு சூழ்நிலையை தவிர்ப்பதற்கும் தடுப்பதற்கும் உடனடியாக மக்கள் பிரதிநிதிகள் வர வேண்டும், உள்ளாட்சி தேர்தல் நடத்த வேண்டும் என்று இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. வணக்கம். தமிழக மக்களுக்கு குறிப்பா ஒரு கோரிக்கை, அது என்னன்னா, உடனே நடத்துக ஊராட்சி தேர்தலை என்ற ஒரு முழக்கத்தை வைத்து இங்கு தன்னாட்சி, அறப்போர், தோழன், ஐஜிஜி, வாய்ஸ் ஆஃப் பீப்புள் என்ற மக்கள் இந்த தோழர்கள் தமிழகம் முழுக்கும் 40 நாட்களுக்கு மேலாக இந்த கோரிக்கையை வலியுறுத்தி மக்கள்கிட்ட ஒரு பிரச்சார பயணமாக முன்னெடுத்தார்கள். ஏன் உள்ளாட்சி தேர்தல் நடத்த மாட்டாங்க? இன்னைக்கு கிட்டத்தட்ட 28 மாவட்டங்கள்ல உள்ள 9000த்திற்கும் மேற்பட்ட ஊராட்சி தலைவர்கள், அதே போல துணைத் தலைவர்கள், வார்டு உறுப்பினர்கள் பதவி காலியாயிருக்கு. 5 ஆண்டு முடிஞ்சிருச்சு. அரசமைப்பு சட்டப்படியும் தமிழ்நாடு ஊராட்சி சட்டப்படியும் 6 மாதத்திற்குள்ள தேர்தலை நடத்தணும்.
அப்போ தமிழ்நாடு அரசு இன்றைக்கு மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தவங்க, அவங்களுக்கு தெரியும் இது இந்த பதவி காலம் முடிய போதுன்னா முன்னெச்சரிக்கையாக அவர்கள் முன்மையே நடத்திருக்கலாம். இந்த தொகுதி மறுவரை, இடஒதுக்கீடு, இந்த பிரச்சனைகள்லாம் முன்னே நடத்தி அதை உரிய காலத்தில் நடத்தி இருக்கலாம். அது என்னவோ தெரியல. முந்தைய எடப்பாடி ஆட்சியும் உடனே உள்ளாட்சி தேர்தல் நடத்தல. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அரசும் நடத்தல என்றது நமக்கு ஒரு வேதனைக்குரியதாக இருக்கிறது. இதை எப்படி பார்க்கிறோம்னா, இந்த 3 அடுக்கு ஜனநாயகத்துல பாராளுமன்ற சட்டமன்றத்திற்கு அப்புறம் நம்ம இங்க உள்ளாட்சி அரசுகளை பாக்குறோம். அப்ப கிராம மக்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட 9,000க்கும் மேற்பட்ட ஊராட்சிக்கு உள்ள கிராம மக்கள் இன்னைக்கு கோடை காலம் நெருங்குது. தண்ணி வரலன்னா ஒரு ஊராட்சி தலைவர் இருந்தாருன்னா அவர்கிட்ட போய் கேட்பாங்க. அப்ப உடனே செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். தண்ணி மட்டும் இல்ல, ஒரு ஆதார் புதுப்பிக்கணும், இல்ல சின்ன சின்ன விஷயங்கள் கூட. ஆனா இன்னைக்கு அது பிடிஓ கையில இருக்கு. பிடிஓனா உங்களுக்கு தெரியும், வட்டார வளர்ச்சி அலுவலர். அந்த பிடிஓ வந்து ஏதோ ஒரு தாலுகா ஆபீஸ்ல இருப்பாரு. அதாவது அது பக்கத்துல இருக்கிற அலுவலகத்துல, ஒன்றிய அலுவலகத்துல இருப்பாரு. இன்னைக்கு அது ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் அவர்களை போய் அணுக முடியாது. அதிகார பரவல் என்பதே இதுதான். அப்போ ஒரு டெல்லிக்கு போய் நம்ம எல்லா பிரச்சனையும் கோரிக்கை வைக்க முடியாது, ஒரு சென்னைக்கு வந்து கோரிக்கை வைக்க முடியாதுன்னா உள்ளாட்சி துறையை உண்டாக்கி தலைவர்களை மக்களை தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட கோரிக்கை வைத்து அதன் மூலம் நிறைவேற்றும். ஆக இப்ப இந்த கடும் கோடையில கிட்டத்தட்ட 9,000க்கும் மேற்பட்ட ஊர்கள்ல இந்த தேர்தல் நடத்தாம இருப்பது வருந்ததுக்குரியதா இருக்குது. தமிழக முதல்வர்கள் உடனே தலையிட்டு இந்த தேர்தலை நடத்தணும்ன்றதுதான் இந்த உண்ணாநிலை போராட்டத்துடைய கோரிக்கை. இதற்கு தமிழக மக்கள் ஆதரவு கொடுத்து ஆங்காங்கே இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அறவழியில தமிழக அரசை இதை நோக்கி கொண்டு வரணும்ன்றத ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம். நன்றி.